நேத்திக்கு நம்ம POCO X3 உடைய அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ வந்து பார்த்திருந்தோம். அதுல நிறைய விஷயங்களை பத்தி பேசியிருந்தோம். அந்த மொபைலோட பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ஸோ எல்லாமே கவர் பண்ணியிருந்தோம். நெகட்டிவ்னு சொல்றப்ப அதுல ஒரு 2-3 விஷயத்தை ஹைலைட் பண்ணியும் நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ அதெல்லாம் இன்னும் பார்க்காதவங்க பார்க்கணும்னு நினைக்கிறவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் அதுக்கான லிங்க் இருக்கும், மேலே ஐ பட்டன்லையும் கொடுக்குறேன், போயிட்டு செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா இந்த POCO X3 கொடுத்துருக்க அந்த 6000 mAh பேட்டரி எந்த அளவுக்கு பேக்கப் தருது, பிளஸ் இது கூட கொடுத்துருக்க அந்த 33 வாட் அடாப்டர்ல சார்ஜ் பண்றப்ப எவ்வளவு நேரத்துல அது வந்து ஃபுல்லா சார்ஜ் ஆகுது, ஃபுல்லா இந்த வீடியோவில் டெஸ்ட் பண்ணி பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்கன்னா அந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே ஒரு சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு நம்மளுடைய ஃபேமிலியில ஜாயின் பண்ணுங்க. கூடவே அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணி அதில் ஆல் ஆப்ஷன் கிளிக் பண்ணி விட்டாதான் நம்ம சேனல்ல புதுசா வீடியோஸ் வரப்போ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த POCO X3 அன்பாக்ஸ் பண்ணி எடுத்ததுலேருந்து நான் கண்டினியூவாக மொபைலை யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். முக்கியமாக இதில் வந்து ஒய்ஃபைல கனெக்ட் ஆகிருந்தது மொபைல். கூடவே டிஸ்பிளே 120 Hz தான் நான் வச்சு யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அண்ட் பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சில கேம்ஸ் வந்து டவுன்லோட் போட்டிருந்தேன் கேமிங் டெஸ்ட்டுக்காக. அதுவும் கூட சேர்ந்து டவுன்லோட் ஆகிட்டு தான் இருந்தது. அதே சமயம் அப்படியே நான் போயிட்டு யூடியூப்ல ஒரு சில வீடியோஸ்லாம் பார்த்துட்டு இருந்தேன், டிஸ்பிளே குவாலிட்டி எப்படி இருக்குன்னு செக் பண்ணேன். அண்ட் சாங்ஸ்லாம் வந்து கேட்டுட்டு இருந்தேன் ஸ்பீக்கர் குவாலிட்டி செக் பண்ணுறதுக்கு. ஸோ எல்லாமே கண்டினியூவாக யூஸ் பண்ணிகிட்டே இருந்தேன். அப்புறம் கேம் டவுன்லோட் ஆகி முடிஞ்சுது. அது முடிஞ்சதும் பார்த்தீங்கன்னா கேம் ஓப்பன் பண்ணி அதை அப்படியே கண்டினியூவாக விளையாட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் கால் ஆஃப் டியூட்டி கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு இருந்தேன், ஒரு ½ hour கிட்ட கால் ஆஃப் டியூட்டி விளையாடிருப்பேன். அப்புறம் அடுத்த ½ hour பார்த்தீங்கன்னா இன்ஜஸ்டிஸ் கேம் வந்து விளையாடிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு ½ hour பார்த்தீங்கன்னா Club.gear ஸோ அந்த கேம் வந்து கார் ரேசிங் கேம், அது கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு இருந்தேன். ஸோ மொத்தமாக ஒரு 1.5 மணி நேரம் கேமுக்காக மட்டுமே இந்த மொபைல் வந்து கண்டினியூவாக யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அதுக்கு முன்னாடி வரைக்கும் யூடியூப் வீடியோஸ் அண்ட் ஒரு சில ப்ரௌசிங் பண்ணுறது ஸோ அந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஃபுல்லாக வந்து ஒய்ஃபை கனெக்டில் தான் இருந்தது. 120 Hz டிஸ்பிளே அதை வச்சு தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஸ்டார்ட் பண்ண டைம் பார்த்தீங்கன்னா மதியம் 1:30 மணிக்கு நான் மொபைல் எடுத்து யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். அப்போ அதோடைய சார்ஜ் பார்த்தீங்கன்னா 58% கிட்டே இருந்தது. நம்ம ரவுண்டாக ஒரு 60% வச்சுக்கலாம். அண்ட் நான் மொபைலை வச்ச டைம் பார்த்தீங்கன்னா ஈவினிங் 6 o'clock ஆயிடுச்சு. ஸோ அந்த டைமில் நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்திருப்பேன். அதில் அதோடைய சார்ஜ் பார்த்தீங்கன்னா 19% கிட்டே இருந்தது. இப்போ 2 டைம் அப்படியே மைனஸ் பண்ணி பார்க்குறப்ப 4 hours 40 minutes கிட்ட நான் மொபைல் வந்து கண்டினியூவாக யூஸ் பண்ணி இருந்திருக்கேன். அந்த 4 hours 40 minutesல சார்ஜ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 40% கிட்ட ட்ரைன் ஆயிருக்கு. ஸோ 4 hours 40 minutesல 40% வந்து ட்ரைனாக இருக்கிறதுனால அப்படியே இன்னொரு ஒரு 40% ஆட் பண்ணால் 80% ஆகிடுது. அண்ட் இன்னொரு ஒரு 4 hours 40 minutes ஆட் பண்ணோம்னா மொத்தமாக சேர்த்து ஒரு 8 hours இல்லை ஒரு 9 hours கிட்ட வந்து பேட்டரி பேக்கப் டைம் வந்தது. ஸோ இந்த 9 hours நம்ம கண்டினியூவாக மொபைலை யூஸ் பண்ணிட்டு இருந்தால், அதாவது எல்லாமே யூஸ் பண்ணிட்டு இருக்கப்ப நமக்கு ஒரு 80% கிட்ட பேட்டரி வந்து ட்ரைன் ஆகிருக்கும். அண்ட் எக்ஸ்ட்ரா இன்னொரு ஒரு 2 hours அப்படியே சேர்த்து ஆட் பண்ணோம்னா அந்த 20% பேட்டரி வந்து ட்ரைன் ஆகிருக்கும். ஸோ நீங்கள் கண்டினியூவாக எப்படி கேம் விளையாடிட்டு அண்ட் யூடியூப் நோண்டிட்டு சோஷியல் மீடியா 4G ஆன்லேயே இருந்துட்டு 120 Hz டிஸ்பிளே வச்சுட்டு இப்படி கண்டினியூவாக நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு தாராளமாக 10 hours வரைக்கும் பேக்கப் டைம் தருது. இந்த 10 hours பார்த்தீங்கன்னா ஒரு மாடரேட் யூசேஜ் தான். ஸோ எல்லாமே கலந்து யூஸ் பண்ணுறப்ப மட்டும்தான். ஸோ இதுவே இந்த மொபைலை நீங்கள் கேமிங்காக மட்டும் கண்டினியூவாக யூஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா தாராளமாக ஒரு 7 hours கிட்ட வந்து உங்களுக்கு பேக்கப் தரும் 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்லேயே. ஸோ இதுவே இந்த மொபைலோட டிஸ்பிளேவை 60 Hz வந்து கன்வெர்ட் பண்ணிட்டு ஒரு நார்மல் யூசேஜ், அதாவது கால் வந்து அட்டன் பண்ணி பேசுவேன், அண்ட் ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் வந்து அப்பப்போ நடுவில் ப்ரௌசிங் பண்ணுவேன், இந்த மாதிரி யூசேஜுக்கு உங்களுக்கு தாராளமாக 48 hours வரைக்குமே தாங்கும். ஒரு ஹியூஜ் பேட்டரி தான் வந்து கொடுத்துருக்காங்க, 6000 mAh பேட்டரி. அது மட்டும் இல்லாமல் இதில் கொடுத்துருக்க ப்ராசர் Snapdragon 732G அண்ட் இது வந்து 8 nanometerல பில்ட் பண்ணதுனால பவர் கன்சப்ஷன் கொஞ்சம் கம்மியாக தான் எடுத்துக்கும். ஸோ ஃபைனலாக இந்த POCO X3 உடைய பேட்டரி பேக்கப் பார்த்தீங்கன்னா ஒரு 8 hours-லேருந்து 10 hours வரைக்கும் தாராளமாக பேட்டரி பேக்கப் தாங்கும். நீங்கள் எப்படி எந்த அளவுக்கு யூஸ் பண்ணாலுமே லாஸ்ட்டாக சார்ஜிங் டெஸ்ட்டும் வந்து பண்ணிடலாம். சார்ஜ் போடுறப்ப பார்த்தீங்கன்னா இதோடைய பேட்டரி 19% தான் இருந்தது. ஸோ நம்ம ரவுண்டாக ஒரு 20% எடுத்துக்கலாம். 20%ல இதை நம்ம சார்ஜ் போடுறோம். ஸோ டைமரும் வந்து ஆன் பண்ணிட்டேன், டைமர் போயிட்டே இருக்கு. ஃபைனலாக எடுக்கிறப்ப பார்த்தீங்கன்னா 1 hour 15 minutesல நான் மொபைலில் வந்து எடுத்து பார்க்குறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 93% கிட்ட வந்து சார்ஜ் ஆயிருக்கு. நம்ம ஒரு ரவுண்டாக 90% வச்சுக்கலாம். ஸோ 90 to 100%, அதாவது அந்த லாஸ்ட்டாக இருக்க அந்த 10% பேட்டரி பேக்கப் பார்த்தீங்கன்னா ட்ரிக்கிள் சார்ஜ் தான் ஆகும். ஸோ அதனால் கொஞ்சம் டைம் வந்து எடுத்துக்கும். பட் நீங்கள் வந்து 20%லேருந்து 90% ரீச் ஆக உங்களுக்கு 1 hour 15 minutes வரைக்கும் டைம் எடுத்துக்குது. இதுவே நீங்கள் 0லேருந்து 100% ரீச் ஆக பார்த்தீங்கன்னா ஒரு 1 hour 30 minutesல உங்களுக்கு ஃபுல்லாகவே சார்ஜ் ஆகிடுது. இதில் 33 watt அடாப்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வச்சு நீங்கள் சார்ஜ் பண்ணுறப்ப உங்களுக்கு இந்த அளவுக்கு டைம் வந்து எடுத்துக்குது. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோவில் பார்த்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக யூஸ்ஃபுல்லாக வந்துருக்கும் நம்புறேன். முக்கியமாக POCO X3 மொபைல் வாங்கணும்னு நினச்சிட்டு இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஸோ இது மாதிரி உங்களுக்கு லேட்டஸ்ட்டாக லான்ச் ஆக போகிற கேஜெட், மொபைல் ஃபோன்ஸ், அன்பாக்சிங் வீடியோஸ்லாம் இதெல்லாம் வேணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறது மட்டும் நம்ம உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணி விடுங்க. ஃபைனலாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.